இயக்குனர் திரு ஏஆர் முருகதாஸ் நம்மோட நினைச்சிருக்காரு. வணக்கம் முருகதாஸ் சார். வணக்கம் சார். சார், ஒரு நீங்கள் கேப்டனோட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அசோசியேஷன் இருக்குது. நம்ம ரமணாவை அவ்வளோ ஈஸியாக மறந்துட முடியாது. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அவர் அரசியலுக்கே அடிக்கோலிட்டது ஒரு காலகட்டத்தில் அந்த படம்னு சொல்லலாம். ஸோ அவருடைய அந்த மறைவு உங்களுக்கு என்ன அதிர்ச்சியை கொடுக்குது? அதாவது கடந்த சில மாதங்களாகவே கேப்டன் அவர்களை பற்றி நிறைய வதந்திகள் வந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரி இதுவும் ஒரு வதந்தியா இருக்காதா அப்படின்ற மாதிரி தான் மனசு நினைக்குது. ஆனா அது உண்மையாவே நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மனசு பயங்கர வேதனையா இருக்கு. ரொம்ப அற்புதமான மனிதர், எல்லாரையும் சரிசமமா நினைக்கிறவரு, எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சினிமாவில் வந்து அந்த கிரேடு பிரிக்காம ஒரு கடைநிலை ஊழியர்ல இருந்து ஒரு முதன்மை கதாநாயகன் வரைக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி சாப்பிடணுன்றத சினிமாவில் அந்த அந்த சிஸ்டமே கொண்டு வந்தவர். இன்னைக்கு எல்லாருமே சரிசமமாக நடத்தப்படுகிறார்கள் சினிமாலன்னா அதுக்கு வந்து கேப்டன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான காரணமா சொல்லலாம். கண்டிப்பாக. அண்ட் முருகதாஸ் சார், நீங்கள் இந்த படத்தை பொறுத்த மட்டும் அவருக்கு 40-35 வருடங்களாக சினிமாவில் இருக்கக்கூடியவர், 3 ஜெனரேஷன் பார்த்தவர். நீங்கள் வந்து யங் பிரீட் ஆஃப் ஃபிலிம் மேக்கராக வந்திருக்கீங்க. இந்த இருவரும் அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய விதம், விஜயகாந்த் அதை எப்படி எடுத்துக்கிட்டார்? உங்கள் கூட அந்த பயணப்பட்ட அனுபவங்கள் சொல்லுங்களேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ண எல்லா கதாநாயகர்களுமே நம்ம வந்து அந்த டைம்ல நம்மளோட அவங்களும் திரைத்துறைக்கு வந்தவங்க. அதனால நமக்கு வந்து அது ஒரு பெரிய பிரமிப்பு கிடைக்காது. ஏன்னா நம்ம அவங்கள நம்ம நேருக்கு நேரம் நம்ம சமகாலத்தவர்கள். ஆனா கேப்டன் வந்து நான் வந்து ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் அவரை திரையில பார்த்து வியந்தவர். அவரு வச்சு நான் டைரக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்தது ஒரு 2-3 நாள். ஆனா என்ன அதை புரிஞ்சுக்கிட்டாரு, உட்கார வச்சு என்கிட்ட நிறைய பேசினாரு. ஏன் பயப்படுறேன்னு சொல்லி என்னை வந்து ஈஸி பண்றேன். ஏன்னா எனக்கும் சினிமா இப்போ புதுசு, 2வது படம் தான் பண்றேன். இருந்தாலும் வந்து என்னை உட்கார வச்சுக்கிட்டு என் கூட நிறைய பேசி உணவு இடைவெளியின் போது ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு என்னை நிறைய ஈஸி பண்ணாரு. அதனால என்ன ஆச்சுன்னா ஒரு 2வது நாள் 3வது நாள்லாம் நான் வந்து அவர் எவ்வளவு பெரிய நடிகருங்கிறத மறந்து ஒரு நம்ம ஒன்னா ஒர்க் பண்ற ஒரு ஹீரோ அப்படின்றது எனக்கு வந்து அந்த நிலைமையை வந்து எனக்கு ஏத்திட்டாரு. அதனால மொத்த படமே மாதிரி அப்படியே கொண்டு வர்றதுக்கு அவர் அதை எங்களுக்குள்ள இந்த இடைவெளியை நீக்கினதுதான் காரணம். என்னைக்குமே நான் வந்து ஒரு நியூ கம்மர், அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கறத அந்த நினைவை வந்து அவர் எனக்கு அந்த 2 நாளை தவிர வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு எளிமையா பண்ணதுனால அந்த படத்தை அவ்வளவு சிறப்பா என்னால கொண்டு வர முடிஞ்சிச்சு. சார், அந்த கொடை ஈகையை தாண்டி நீங்க அவர்கிட்ட வியந்த பண்புகள் அப்படின்னா செட்டில் பார்த்து வியந்த பண்புகள்லாம் என்ன சார் சொல்லுவீங்க? நான் அதை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கதாசிரியர் கலைமணி சார் அவர்கிட்ட நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கும்போது, உதவி கதாசிரியனா இருக்கும்போது நான் கருப்பு நிலான்னு ஒரு படம் பண்ணோம். அப்போ வந்து நான் கோவாவில் ஷூட்டிங் நடந்தது. அப்போ அவரோட நானும் போயிருந்தப்போ ஒரு ஸ்டண்ட்டு சீன் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து அவர் தொங்குற மாதிரி. அப்போ அந்த தொங்கும்போது எல்லாருமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே மாஸ்டர் முதற்கொண்டு எல்லாருமே வந்து நம்ம டூப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து அப்போ சொன்னார், இல்லை நானே பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு வகை. ஆனால் அவருக்கு அந்த சொன்ன விளக்கம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த டூப்பும் ஒரு மனுஷன் தானே, அவனுக்கும் 2 உயிரா இருக்கு, அவனுக்கும் ஒரு உயிர் தானே இருக்கு, பரவாயில்ல, அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, நானே பண்றேன், அதனால டூப் போட்டு அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அவர் பண்ணாரு. நான் வந்து இப்போ செட்ல இருந்து நானே பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அதே மாதிரி நான் டைரக்டரா பண்ணும்போதும் சரி, சக கலைஞர்கள் ஒர்க் பண்ணும்போது எல்லாத்தையுமே பக்கத்துல உட்காந்து பார்ப்பாரு. அவன் அடிச்சு கீழே விழும்போது எப்படி பேலன்ஸ் பண்றாங்க. ஏன்னா எல்லா ஸ்டண்ட் கலைஞர்களோட இவர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. நீ இப்படி லேண்ட் ஆகக்கூடாது, இப்படி பண்ணு, கையில் அடிப்படும் பாரு, அதை பண்ணிடுப்பான்னு சொல்லி அந்த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ பக்கத்துல ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்தே இருப்பாரு கூடவே. ஸோ அவரோட மற்ற கலைஞர்களோட பாதுகாப்புக்கும் அவர் வந்து ஒரு உத்தரவாதமா இருப்பாரு செட்டில்னு நினைக்கும் போது அது எனக்கு நானே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியத்தை எனக்கு கொடுத்துச்சு. நன்றி முருகதாஸ். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிகப்பெரிய நன்றி.